நீ வாடா. எது கூப்பிட்டீங்க? யார் அது பாலிஷ் போட்ட மார்பிள் கல் மாதிரி பளபளன்னு? அந்த கூலிங் கிளாஸ் போட்ட பொண்ணா? அது டாக்டர் வீட்டு பொண்ணுண்ணே. இருந்த என்ன டிக்கெட் நல்லா இருக்குல்ல? படிச்ச பொண்ணு உங்களுக்கு படியுமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? யாருன்னு தானே கேட்டேன். எதுக்கு உனக்கு அதிக பிரசிங் தனமான வேலை? படியுமா படியாதா, முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வித்தின் 24 hours அவளை மடக்கி காட்டுறேன். 24 hours 24 மணி நேரத்துல உங்களால முடியுமா? வயசாயி ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்குது. உனக்காவது எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னு தோணுச்சே. தேங்க்ஸ். இது நான் எழுதின லெட்டர்ல உங்களுக்காக வந்த லெட்டர். நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறதுல நம்மள லவ் பண்ண மாட்டேங்குது. அவ்வளவு மோசமாவா இருக்கும்? அன்புள்ள கணவருக்கு ஒருத்தி நம்மளுக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேங்கிறா. எவ்வளவு ஒருத்தி கணவன் எழுதியிருக்காளே. எப்படி இது? அன்புடன் உங்கள் மனைவி சாவித்திரி. ஐயோ, தவிட்டுக்காரன் குடும்பம். விசிட்டிங் கார்டை மாத்தி கொடுத்து பெரிய விலங்கமா போச்சே. பொண்ணு பார்க்க வந்தவனே புருஷன் நினைக்கிறாளே. ஐயோ, இந்த விஷயம் சந்தனத்துக்கு தெரிஞ்சது நம்மள அரைச்சிடும். கூட்டிக்காரருக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, நான் கோகுல் பேசுறேன். யார் பேசுறது? மாப்ள. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ் மாமா. என்னோட ட்ரீம் கேர்ளை நேர்ல மீட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியில என்னோட மியூசிக் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்டாவே வந்திருக்கா மாமா. அது மட்டும் இல்ல, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? அதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? மேட்ரு கேள்விப்பட்டா நீ பயங்கரமா ஷாக் ஆயிருவேன். அட, நான் பொண்ணு பாட்டு வந்தோம்ல, தவிட்டுக்கார பொண்ணு, அவனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காப்பா. என்னன்னு? அன்புள்ள கணவருக்கு அன்பு மனைவி சாவித்திரின்னு. மேட்ரு ரொம்ப சீரியஸா போட்டு ராஜா. யார் யாருக்கு லெட்டர் போட்டா எனக்கு என்ன? நீங்க தான் அந்த ஃபேமிலிக்கு தேவையில்லாம விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தீங்க. நானே கொடுத்தேன். இதை பாருங்க, நான் நல்லா லவ் மூட்ல இருந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன சில்லி விஷயங்கள்லாம் சொல்லி என் லவ் டிஸ்டர்ப் பண்றீங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓஹோ, பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணுமா? சரி சரி சரி. இந்த ட்ரீம் கேர்ள் மேட்ரு உங்க ஒப்பங்கிட்ட சொன்னு வையே. சந்தான பெல்ட்டோட ஊட்டியில வந்து இறங்க. நான் என்னங்கண்ணா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? நான் ஏதோ டங் ஸ்லிப்பா உளறிட்டாங்கண்ணா. இப்ப என்ன அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்க அவ்வளவுதானே. நான் நேரா வரேன். 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்டர் சொல்லிடுவோம். ஓகே ஓகே மாமா. இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன். என்னாச்சுன்னு பயந்துட்டியா? அது ஒண்ணு இல்ல. உன நான் நேற்று லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுக்கு அப்செட் ஆயிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருப்பேன்னு ஒரு பாம்பு வச்சு பார்த்தேன். நீங்க என்னடா என்ன கட்டி பிடிச்சி என் நெஞ்சில சாஞ்சு என்ன நர்வஸ் பண்ணிட்டீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ. யார் நீ? சாரி, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. ஐ எம் விக்னேஷ். இந்த குவாரில் இன்ஜினியரா இருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தான் ரொம்ப சின்சியராங்க. எனக்கு இந்த மத்தவ மாதிரி உன் பின்னால சுத்தி பூ கொடுத்துக்கிட்டு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஓப்பன் ஆர்ட். ஓப்பன் சொல்லட்டுமா? நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா? போடா பொறுக்கி.